ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அது அப்படியே டைம் இல்லாமல் அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நேற்று வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்களும் ஒரு யூடியூபர்னால் என்ன மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப பெரிய ஆள், நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூடியூபர். அவங்க நம்மளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம உணர்ந்த தருணம். நம்ம என்ன அவங்கக்கிட்ட சொல்லவா செஞ்சோம், என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபுல் வீடியோவும் என்னை பற்றியே பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. அவங்க யார் அப்படின்னாக்க சீஜா ஸ்டைல் அப்படிங்கிற சிஸ்டர் தான். அவங்களோடது நான் அவங்களோடதுன்னு இல்லைங்க, எல்லா யூடியூபரோடதையும் நான் பார்ப்பேன். சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்களை நம்ம யார்கிட்ட இருந்தனாலும் கற்றுக்கலாம் இல்லையா. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு யாருங்க சொன்னது? அதனால் நான் எல்லாரோடதையுமே பார்ப்பேங்க. அந்த மாதிரி அவங்களோடதை நான் பார்ப்பேன் ரெகுலராக. பார்த்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த ரம்பை இலை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சது அந்த சேனலையும் இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பெங்களூரில் அந்த சிஸ்டருக்கு வந்து கட்டிங்ஸ் எல்லாம் நிறையவே அனுப்பியிருந்தோங்க. அப்படி அனுப்புனது வந்து போஸ்டல் கொரியர் டிலேனால் போகாமல் போயிடுச்சு. அப்படி போகாமல் போய் அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் எனக்கே வந்து, அப்புறம் நான் அதை வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே திருப்பி ரிட்டன் அவங்களே அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்புன அந்த 12 நாள் கட்டிங்ஸ் போய் சேர 12 நாளுங்க. அதில் மாயன்கீரை கட்டிங்ஸ் இருந்தது, நம்ம பசலைக்கீரை இருந்தது, அடுத்து ரம்பை இலை கொடுத்துருந்தோம், அப்புறம் பென்சில் கட்டஸ், இப்படி நிறைய எல்லாருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்கும் என்னென்ன கட்டிங்ஸ்லாம் கொடுக்கோமோ அதை வந்து சாதாரணமாக நான் யூடியூபர்ஸுக்கும் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா ஒரு யூடியூபர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னாக்க, அவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே யூடியூபர்ஸுக்கும் இந்த மாதிரி அனுப்புறது வழக்கங்க. கேட்டாலும் அனுப்புவேன், கேட்கலைனாலும் அனுப்புவேன்னா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அனுப்பி தந்திருந்தேன். இதில் என்னென்னா 12 நாள் பெங்களூர் போய் சேர 12 நாள் கொரியர் டிலேனால் ஆயிடுச்சு. 2 பேரும் பட்டிருக்கோம் கொரியர் ஆஃபீஸுக்கு நடையா. அவங்க அங்கே நடக்க, நான் இங்கே நடக்க, அந்த மாதிரி நடந்தது. ஆனால் ஒரு வாரத்தில் அழகாக அவங்க எல்லாம் வந்து சர்வே பண்ணி வந்துட்டாங்கங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வீட்டில் அழகாக ரம்பை இலை எல்லாமே வந்திருக்கு, மாயன்கீரை கட்டி எல்லாமே அவங்க வீடியோவில் காமிச்சாங்க. முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். ஆனால் ரம்பை இலை உள்ளது மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே நான் அப்போவே நினச்சிட்டேன், நம்ம வந்து இதை வீடியோவாக போடணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்க, நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கின ஒரு 100லேருந்து 200 பேர் இல்லை 500 பேர் வரைக்குமே என்னன்னா இதுக்கு வந்து வளர ரொம்ப டைம் எடுக்குது, அப்புறம் காஞ்சி போயிடுது. நம்ம இங்கேருந்து அனுப்பும்போது 2 நாள் ஆனாலும் சரி, 1 வாரம் ஆனாலும் சரி, இலைகள் வந்து இந்த மாதிரி தாங்க மாறிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சி அப்படி பச்சையே இல்லாமல் மாறிடும். நான் ஆனால் கொடுக்கும்போது எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிடுவேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல எல்லாமே 2 நாளில் துளிர் வந்துடும். ஆனால் இது மட்டும், அவங்க பேர் என்ன, நம்ம ரம்பை இலை மட்டும் துளிர் வர்றதுக்கு 1 மாத காலம். அதாவது 1 மாதம்னா கண்டிப்பாக 1 மாதம் கழித்து தான் வருமானா அப்படி இல்லை, 1 வாரத்துலேருந்து 1 மாத காலம் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. இதில் என்னென்னா, மக்கள் வந்து சாதாரணமாக வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் வந்தே பார்த்து பழகிட்டோமா, அப்போ இது வந்து ஃபுல்லாக கரிஞ்சு போயிடுதில்ல, அப்போ இனி வந்து இது சர்வே ஆகி வராது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து அப்படி கிடையாது. ஸோ அது கரிஞ்சு போன உடனே அது வராது போல் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வந்து பிடுங்கி போட தயாராகிறாங்க. சில பேர் வந்து நல்ல வேளை கால் பண்ணி கேட்குறாங்க. அது 1 மாதமாக கரிஞ்ச நிலையிலே இருந்து கொஞ்சம் கூட பச்சையே இல்லை அப்படின்னாலும் ரம்பை இலைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா, முழுக்க கரிஞ்சிடும். என்னுடைய அனுபவம் தான் அது. நான் அப்படித்தான் வளர்த்தேன். எனக்கு வந்து ஒருத்தங்க கொடுத்தப்ப வந்து அப்படி தான் ஃபுல்லாக கரிஞ்சிட்டானா. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த செடியுமே பிடுங்கெல்லாம் சாமானியமாக போடவே மாட்டேன். அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நாள் துளுத்து வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி அப்படியே இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கரிஞ்சிருக்கும். நடுவில் இருந்து அழகாக ஒரு பச்சை தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க கடன்னு வளருவாங்க. அது வரைக்கும் தான் மெதுவாக வளருவாங்க.
ஸோ அது நீங்கள் நிறைய பேர் கவலைப்படுறீங்கல்ல, ஐயையோ வளர மாட்டேங்குது, டிலே ஆகுது, கரிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு. ரம்பை இலையை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதனுடைய நேச்சர். அது வந்து கரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நடுவில் இருந்து அழகாக துளிர் வரும். துளுத்ததுக்கு அப்புறமா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வரைக்கும் 1000 பேருக்கு நம்ம கட்டிங்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்காங்க. இன்னொரு இடத்துல ஷேர் பண்ணி அவங்களுடைய அழகே போயிடுச்சு. கீழேருந்து அவ்வளோ பெருசாலாம் கட் பண்ணி கொடுத்துட்டேங்க பாருங்க. இப்போ இப்படி தான் நிற்கிறாங்க. எவ்வளோ அதுக்கப்புறம் எவ்வளோ கண்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதனால் ரம்பை இலை வாங்கினவங்க டோன்ட் வரி, வந்துடும். சரியா? வெயிட் பண்ணுங்கள். கார்டனிங்க்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் மக்களே. சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை.